எந்த பிள்ளையாவது சொல்லி பேச்சு கேட்குதா? 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவனு அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாது அப்படின்னு மிரட்டுறானே. அப்புறம் பார்த்தா 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா இந்த ஆளை கட்டிட்டு குடுவோம் பண்ண. ஐயோ கடவுள், 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போற வயசுல. அப்புறம் பாருங்க 30 வயசுல சொல்லுவேன் நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஸ் மாதிரியா சொல்றாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு இது அனுபவமா இருக்கும். மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. நான் கேட்கிறேன், முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அடா அவங்களாம் செஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. அப்புறம் 40 வயசானா கல்யாணம் ஆகி அவனுக்கு 4 புள்ள ஊட்டி வந்துருமா, அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடு தெரியும், அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமே. இப்ப சொல்றேன் 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருட இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட அந்த இக்கரை பச்சை. யதார்த்தத்தோடு வாழ்வோம், யதார்த்தம் நம்மை வாழ வைக்கும்.